அரசியல் சட்டத்தின் 82வது பிரிவின்படி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. 1976வது ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தபோது குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அறிவித்துவிட்டு இந்தியா முழுவதும் ஒரே சீராக மக்கள் தொகை வந்ததற்கு பின்னால் இந்த மறுசீரமைப்பு அமைக்கலாம் என்று 25 ஆண்டுகள் தள்ளி வைத்து அரசியல் சட்டம் திருத்தப்பட்டது. பின்னர் 2001 வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது அதே போல சூழ்நிலை ஏற்றத்தாழ்வுடன் இருக்கிறது. மக்கள் தொகை ஒரு பக்கம் வடக்கே அதிகமாக தெற்கே குறைவாக இருக்கிறது. எனவே மறுபடி இன்னொரு 25 ஆண்டு காலம் என்று ஒத்திவைத்தார்கள். இப்போது அந்த அடிப்படையில் 2026 மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதி சீரமைக்க வேண்டும். 2021 கணக்கெடுக்கப்படவில்லை. ஆக இவர்கள் எப்படி பார்த்தாலும் 2011 120 கோடி மக்கள் தொகையில் தமிழ்நாடு மிக குறைவாக, தென் மாநிலங்களே குறைவாக இருக்கிறது. குடும்ப கட்டுப்பாட்டை சீராக நடைமுறைப்படுத்தியதால் வடக்கே இருக்க பக்கம் மக்கள் தொகை அதிகரித்த காரணத்தினால் அவர்களுக்கான தொகுதிகள் அதிகமாகும். 848 என்று ஒரு குறியீடு வைத்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தை விரிவாக்க. அப்படி பார்க்கிற போது உத்தரப்பிரதேசத்திற்கு 80லிருந்து 143ஆக உயரும். அதே போல பீகார் மாநிலத்திற்கு 20 இடங்களுக்கு மேல் கூடும். தமிழ்நாட்டுக்கு 39லிருந்து 31ஆக குறையும். கேரளாவுக்கு 20லிருந்து 12ஆக குறையும். இது ஒரு பேர் ஆபத்து. நாடாளுமன்றத்தில் சரியான மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாமல் சில மாநிலங்கள் வந்து பங்கேற்கிற போது எந்த பிரச்சனையிலும் குரல் எடுபடாது. எனவே இதை முன்கூட்டியே உணர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அறிக்கைகள் விடுத்தார். இப்போது அப்படி செய்யக்கூடாது, செய்தால் 1971 மக்கள் கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இல்லை என்றால் இன்னும் தள்ளி வையுங்கள், ஆனால் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் செய்யக்கூடாது, 1971 என்பது ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தார்கள். அரசாங்கத்திடமிருந்து பதில் இல்லை. உள்துறை அமைச்சர் ஏதோ வெளியிலே வந்து குறையாது என்று சொன்னாரே தவிர அதற்கு ஆதாரபூர்வமான விளக்கங்கள் நாடாளுமன்றத்திலும் தரவில்லை, வெளியேவும் தரவில்லை. இந்த நிலையில் 22ஆம் தேதி 7 மாநிலங்கள், பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் பல்வேறு கட்சித் தலைவர்களின் கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையிலே கூட்டியிருக்கிறார். நாங்கள் நாடாளுமன்றத்தில் தினந்தோறும் அது பற்றி பிரச்சனை எழுப்புகிறோம். மக்கர்துவார் என்ற நுழைவாயிலே நின்று ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு எல்லோரும் ஒரு சட்டை அணிந்து வந்தோம். இந்த டிஷர்ட் என்பதை அணிந்து அதில் வந்து நியாயமான மறுசீரமைப்பு நடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சரின் முழக்கமான தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதை ஆங்கிலத்தில் அச்சிட்டு இருந்தோம். பின்னர் அவைக்கு சென்றபோது ஒரு காரணமும் சொல்லாமல் அவைத்தலைவர் எங்களை பார்த்து முறைத்துவிட்டு அவையை ஒத்திவைத்து விட்டார். பின்னர் கட்சித் தலைவர்களுடைய கூட்டத்தை கூட்டி எல்லா கட்சித் தலைவர்களும் வந்திருந்தார்கள். அப்பொழுது சொன்னார், குறிப்பாக முதல் வரிசையில் நான் இருக்கிற காரணத்தால் எனக்கும் என்னோடு பின்னாடி இருந்தவர்களும் என்னுடைய கண்ணை உறுத்தியது என்றெல்லாம் ரொம்ப நிறைய சொன்னார். அப்போது நாங்கள் சொன்னோம், ஏதாவது ஒரு வரைமுறை விதி என்று சொன்னால் எல்லோருக்கும் பொருந்த வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தோளிலே துண்டு அணிந்து வருகிறார்கள், அதில் பெரிய தாமரைப்பூ இருக்கிறது. பிரதமர் வருகிற போது மோடி மோடி என்று குரல் கொடுக்கிறார்கள். நாங்கள் எதிர்த்து பேசினால் அதுவும் பதிவாவதில்லை, நீங்கள் அதை காதிலும் கேட்பதில்லை. ஆக ஒருவருக்கு ஒரு நீதி, இன்னொருவருக்கு ஒரு நீதியா? எனவே இதில் நாங்கள் செய்தது எந்த தவறும் இல்லை. இப்படி ஒரு உடை அணிவதிலே கூட காரணங்கள் கண்டுபிடிக்கக்கூடாது என்று சொன்னபோது, இல்லை பேட்ச் எல்லாம் அணியக்கூடாது என்று விதி இருக்கிறது என்று சொன்னார். யாரும் பேட்ச் அணியவில்லை, ஒரு டிஷர்ட் தான் அணிந்திருக்கிறோம், அது எங்களுக்கு மேலே இருக்கிற உடை, இதை கழட்டி விட்டு வர முடியாது என்று சொன்னவுடன் அவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. மறுபடியும் எங்களோடு பேசினார்கள். நாங்கள் சொன்னோம், அப்படி தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தினால், நீங்கள் எல்லோருக்கும் பொருத்தமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றை சொன்னால் ஏற்றுக்கொள்வோம், இல்லாவிட்டால் திரும்ப நாங்கள் இதே மாதிரி தான் வருவோம் என்று சொல்லியிருக்கிறோம். 2 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் ஆளுங்கட்சிக்கும் பொருந்த வேண்டும், எதிர்கட்சிக்கும் பொருந்த வேண்டும். நாங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, ஆனால் அவர்கள் வந்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது இருக்கக்கூடாது. அப்போது சொன்னார், நீங்கள் உச்சக்கட்டமாக எதிர்ப்பு என்பதை வெளிநடப்பின் மூலமாகத்தான் செய்யலாம் என்றார். வெளிநடப்பு செய்வதை நீங்கள் அவை குறிப்பிலும் பதிவதில்லை, உங்களுடைய தொலைக்காட்சியும் காட்டுவதில்லை, வெளியே இருப்பவர்களுக்கு எப்படி தெரியும்? எனவே நீங்கள் அதையும் பதிவு செய்கின்ற ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று சொன்னோம். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டார். 2 மணிக்கு வரை அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. மறுபடியும் நாங்கள் அவரை சந்திப்போம். சந்திக்கிற போது இதே நிலையினை எடுத்து வைப்போம்.
நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலுமே உடை பிரச்சனையை அவை தலைவர்கள் எழுப்பியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நேற்றைக்கு கூட நோட்டீஸ் கொடுத்தா அதை வெளியில் தெரிவிக்கக்கூடாது, ஊடகத்தில் போடக்கூடாது, சமூக ஊடகத்தில் கூட பகரக்கூடாதுன்னு ஒரு தடை மாதிரி நேற்று இப்படி உங்களுக்கு பல இடங்களில் தடைகள் தான் விதிக்கப்பட்டது. தொடர்ந்து இது மாதிரி எங்கள் அவைத்தலைவர் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார். இப்போது நாங்கள் ஒரு நோட்டீஸ் கொடுத்து விட்டு உங்களோடு ஏன் பகிர்ந்து கொள்கிறோம் என்றால், இப்படி ஒரு பிரச்சனையை நாங்கள் எழுப்ப போகிறோம் என்ற ஒரு தகவல் மக்களுக்கு சென்று சேர வேண்டும். அதை ஏற்பதும் மறுப்பதும் அவைத்தலைவருடைய விருப்பம். அவர் சொல்வது அவையில் வந்ததற்கு பின்னால் நீங்கள் சொல்லலாம் என்றால், காலையில் கிளம்புகிற போதே அங்கிருந்து தொலைபேசியில் இன்று என்ன செய்ய போகிறீர்கள், எங்கள் பிரச்சனையை எழுப்புவீர்களா அல்லது முக்கியமான நாட்டினுடைய பிரச்சனையை பேசுகிறீர்களா என்று யாராவது கேட்கிற போது சொல்லித்தான் தீர வேண்டும். அதை ஒன்றும் ஒளிவு மறைவில்லை. எனவே விதியின் அடிப்படையில் நாங்கள் நோட்டீஸ் கொடுக்கிறோம். அதை வெளியே சொல்லக்கூடாது என்று தடுக்க முடியாது. மீண்டும் அப்படி சொல்வார்களேனால் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம், எல்லாரும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்து அவர்கள் என்ன சொல்கிறார்களோ நாங்களும் பேசுவோம், விளக்கம் சொல்வோம். ஆனால் நாங்கள் செய்வதில் தவறில்லை என்பதில் தெளிவாகவே இருக்கிறோம். எந்த வகையிலுமே எதிர்க்கட்சிகள் என்ன எடுத்துரைக்கிறாங்கிறது வெளியில வரக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. அதாவது இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து பலவிதமான கட்டுப்பாடுகள், திட்டங்கள் குறிப்பாக எதிர்க்கட்சிகளுக்கு மட்டுமே என்று இருக்கிறது. நான் சொன்னதைப் போல சன்செட் தொலைக்காட்சி என்பது ஒருதலை பட்சமாகவே செயல்படும். ஒன்று அவைத்தலைவரை காட்டும் அல்லது ஆளுங்கட்சியை காட்டும். நாங்கள் 100-200 பேர் நின்று குரல் கொடுத்தாலும் சரி, அது வெளியே தெரியாது. குரல் மட்டும்தான் எங்கோ கிணற்றில் இருந்து கேட்பது போல கேட்கப்படும். தொலைக்காட்சியிலும் காட்டப்படுவதில்லை. அவை குறிப்பிலும் இந்த கட்சி வெளியே நாங்கள் சொல்லிவிட்டு தான் வருகிறோம். வி வாக் அவுட் ஆன் சச் அண்ட் சச் ரீசன் என்று சொல்லுகிற போது அது பதிவாக வேண்டும். அதுவும் கிடையாது. ஆக இருட்டடிப்பு நடைபெறுகிறது. எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது, மறுக்கப்படுகின்றது. பல்வேறு கட்டுத்திட்டங்கள் நிறையவற்றிற்கு நாங்கள் விதிகளுக்கெல்லாம் கட்டுப்படுகிறோம். நாடாளுமன்ற மரபையோ மாண்பையோ காப்பாற்றுவதற்கு நாங்கள் யாருக்கும் இரண்டாவது பட்சம் இல்லை. நியாயமாக நடந்து கொள்வதிலும் முறையாக நாடாளுமன்ற கடமைகளில் பங்கேற்பதிலும் நாங்கள் சரியாகவே திராவிட முன்னேற்ற கழகம் செய்து வருகிறோம். எங்கள் கூட்டணி கட்சிகளும் இருக்கிறது. இன்று காலை நடைபெற்ற கூட்டத்தில் எல்லா எதிர்க்கட்சிகளும், கிட்டத்தட்ட பாரதிய ஜனதாவை தவிர எல்லா எதிர்க்கட்சிகளும் எங்களோடு உறுதுணையாக இருப்பதாகவும், நீங்கள் என்ன செய்தாலும் நாங்கள் அதற்கு துணை இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது ஒரு பெரிய ஒற்றுமையை காட்டியிருக்கின்றது. உரிமைகளை உயர்த்தி பிடிப்பதில் நாங்கள் செய்வதில் தவறில்லை. தவறு என்றால் அது எல்லோருக்கும் பொருத்தமாக ஒரு காரணம் சொல்லப்பட வேண்டும். ஒருவருக்கு ஒன்று இன்னொருவருக்கு ஒன்று என்று இருக்கக்கூடாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.